இனிமே நீங்க என்ன முதலாளின்னு தான் கூப்பிடணும், இல்ல மருதையான கூப்பிடணும். புரியுதா? உங்களெல்லாம் சம்பளம் வேணும்ல. இனிமே நான் தான் முதலாளி. அத மாத்தறதுக்கு யாராலையும் முடியாது. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி முத்தரசன் அவ்வளவு சீக்கிரம் குணமாகி வர போறதில்ல. யார்கிட்ட வந்து உங்க வேலையை காட்டுறீங்க? நீங்க சொல்றதுக்கெல்லாம் மசீர் ஆளு நாங்க கிடையாது. எங்களுக்கு முதலாளினா முத்தரசு ஐயா தான். அத மாத்திக்கவே முடியாது. எங்களை என்ன வேணா பண்ணிக்கோங்க. எங்களை வேலையை விட்டு அனுப்பினாலும் பரவாயில்ல. அடிக்கிறேன் ஒதுக்கிறேன்னு என்ன வேணா செய்யுங்க, பாத்துக்கலாம். ஐயோ தம்பி 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 வேணாங்க தம்பி. யாருகிட்ட வேணாங்க தம்பி. தம்பி தம்பி இதெல்லாம் ரொம்ப தப்புங்க தம்பி. நாங்க என்னமோ இந்த மில்ல நம்பி பொழைக்கிறவங்க தான். அதுக்கு இப்படி அநியாயமா பேசுறதும் அடிக்கிறதும் ரொம்ப தப்பு தம்பி. நீங்க இனிமே இப்படிதான் நடந்துப்பீங்கன்னா எங்களுக்கு இந்த வேலையே வேண்டாம் தம்பி. எல்லாரும் வேலையை விட்டு போய் என்ன சோத்து சிங்கு அடிக்க போறீங்களா? பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன முதலாளின்னு கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டியும் சரி, நான் தாண்டா இங்க முதலாளி. நான் மட்டும் தாண்டா இங்க முதலாளி. இவர் வேலையை புரியுதா? மருது கலைக்கிட்ட மருது கலைக்கிட்ட உண்மையில பிச்சை எடுத்துட்டு பாத்துக்க பாப்போம். சரோஜா இந்த சேர்ல உட்காரணும் நான் எத்தனை நாள் ஆசைப்பட்டிருப்பேன். இன்னைக்குதான் நான் சும்மா இந்த சேர்ல நான் ஸ்டைலா உட்கார போறேன். இதே மாதிரி அத்தனை சொத்தையும் நான் அனுபவிக்கணும் தென்னரசு. கண்டிப்பா நடக்க கவலைப்படாத. இன்னைக்குதானே தொடங்கி இருக்கு. இனி எல்லாமே இதே மாதிரி நடந்துரும். சரோஜா உட்காரு. இனிமே இது எல்லாமே எனக்கு நிரந்தரமாகும். ஹலோ, என்ன மருது இப்படி பண்ணிட்டீங்க? மொத்தமா காரியத்தையே கெடுத்துட்டீங்க. என்னாச்சு? மில்லுல வேலை பாக்குற அத்தனை பேரும் புலம்பிக்கிட்டு வெளியில போயிட்டு இருந்தாங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நடத்தணுமோ அதை நடத்தாம விட்டுட்டு இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? அப்படியா? என்ன நடக்கணும்? பின்ன ஊரை விட்டு ருத்ராவை அனுப்பணும்னு பிளான் போட்டுதான் அப்பான்னு ஒருத்தனை வர வச்சீங்க. இப்போ அது சுத்தமா நடக்காம சொதப்பிடுச்சு. எப்படியாவது மாமா குணமாகி வரதுக்குள்ள ஊரை விட்டு கிளம்புவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. சரி, பிரச்சனை தாங்காம வெண்ணிலாவும் ருத்ராவும் விஷத்தை சாப்பிட்டாங்கன்னாவது வதந்திய பரப்பி விடணும். அப்படி பரப்பி விட்டு அவங்கள நம்ம கையால காலி பண்ணணும். அதுக்கான வேலையெல்லாம் பண்ணணும். அதை விட்டுட்டு இங்க வந்து சேர்ல உட்காந்தா சரியா போச்சா? சேர்ல உட்காந்தா மட்டும் முதலாளி ஆயிட முடியுமா என்ன? மருது, சும்மா நீங்களா ஏதாவது பண்ணாதீங்க பிளீஸ். மாமா மட்டும் குணமாகி வந்துட்டா இங்க இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லுவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இங்க பாருங்க,
இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி ப்ளீஸ் முட்டாள்தனமா பண்ணாதீங்க. ஊர் பஞ்சாயத்துல வெண்ணிலா குழந்தைய எத்தனை ஆங்காரத்தோட தூக்கிட்டு போனா அத ஊர்ல உள்ள எல்லாரும் பார்த்தாங்க. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம மேலதான் பழி விழும். அந்த பழி நம்ம மேல விழாதபடி புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணணும். இப்ப என்ன ஸ்வேதா பண்ணணுங்கிற? நான் சொல்றத கவனமா கேளுங்க. நானும் மருதுவும் மாமாவை பக்கத்திலேயே இருந்து கவனிச்சுக்கிறோங்கிற சாக்குல ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறோம். ஆனா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் நீங்க எங்க வீட்டுக்குள்ள போகணும். வீட்டுக்குள்ள போய் அவங்கள பயங்கரமா பயமுறுத்தி பயங்கரமா வேதனை கொடுக்கணும். அந்த பயம்தான் அவங்கள தற்கொலையை நோக்கி வழி நடத்தி போகணும். அந்த தற்கொலை எண்ணத்துல இருந்து அவங்க தப்பிக்க முடியாம கிறுக்குத்தனமா நடந்துக்கணும். அத இந்த ஊரே பார்க்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவானதுக்கு அப்புறம் அவங்கள காலி பண்ணிட்டு வெண்ணிலாவும் ருத்ராவும் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கதைய கட்டிவிட்டு மொத்த பேரையும் நம்ப வைக்கணும். நாளைக்கு மட்டும் மாமா வந்தா இந்த ஊரே அதே கதையதான் மாமா கிட்ட சொல்லணும். மாமாவும் அதை நம்பிடுவாரு. ஸ்வேதா, சரியான பிளான். இதுக்குதான் நீ வேணுங்கிறது. சும்மா இதையே சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் கோட்டை விட்டுறாதீங்க. கிளம்புங்க, நடக்கிற வழிய பாருங்க. சரோஜா, பாபா கிளம்பு. ஓய், ஆ. இப்ப இவ எதுக்கு? சும்மா ஒரு துணைக்கு. பாருங்க தென்னரசு, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் ஏதாவது எதிரா மாறி தொலைஞ்சிட்டா என்ன பண்றது? ஸ்வேதா, இது நம்ம தொடுப்பு. நம்மள மீறிலாம் எதுவும் பண்ணிட மாட்டா. சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. கரும என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா நமக்கு தேவையான காரியம் நடக்கணும். இந்தா, அதெல்லாம் கவலையே படாத. கூடிய சீக்கிரம் வெண்ணிலா ஒரு உத்தரவும் செத்துட்டாங்கன்ற நல்ல செய்தி உன் காது தேடி வரும் பாரு. ஆமா, அந்த வீட்டுல ஜனனின்னு ஒரு கொடுக்கு இருக்கால, அவ ஏதாவது பிரச்சனை பட்டா என்ன பண்றது? அவ காலேஜ் ஹாஸ்டல் போயிட்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த கார்த்திக் என்ன பண்றது? கார்த்திக் அவன் ஏதோ இந்த கோவா பிலிம் ஃபெஸ்டிவல் போகணும்னு சொன்னான். அதுக்காக காசு கொடுத்து அனுப்பிட்டேன். கவலை இல்ல தென்னரசு, நீ தைரியமா போ. அப்ப சரோஜா, சொல்லுங்க பாபா. நம்ம லொகேஷன் மாத்திருவோமா? போலாம் பாபா. மாத்திடலாம். ஸ்வேதா, நீ தைரியமா இருமா. தென்னரசு பண்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல மருது. பதிலுக்கு நீங்களும் அவர் கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ பண்ணி தொலைங்க. எனக்கு பஞ்சாயத்துல நடந்ததெல்லாம் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி, அண்ணி, நான் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போறேன்னு சொன்னல, கோவா போறேன் அண்ணி. திரும்பி வர ஒரு வாரம் ஆகும். நான் கிளம்புறேன். என்ன கார்த்தி திடீர்னு கிளம்புறேன்னு சொல்ற? மொத்த மாமாவும் ஆஸ்பத்திரியில இருக்காரு. ஜனனியும் காலேஜ்ல பரீட்சை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த நேரத்துல நீயும் எங்களை தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்ற? மத்த நாள்னா பரவாயில்ல, பஞ்சாயத்துல நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ எனக்கு பயமா இருக்கு கார்த்தி. எந்த நேரத்துல எது நடக்கும்னு யோசனையாவே இருக்கு. துணைக்கு நீதான் இருக்க. இப்ப நீயும் போயிட்டனா ருத்ராவை வச்சுக்கிட்டு நான் தனியா எப்படி சமாளிக்கிறது? புரியுது அண்ணி. இப்ப என்ன பிரச்சனைனா, நான் வரேன்னு சொல்லிட்டேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஃபங்க்ஷன். டிக்கெட்டு, ரூம் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அங்க போனா பெரிய பெரிய டைரக்டர்லாம் வருவாங்க. அவங்கள சந்திக்கிறப்ப ஏதாவது வேலை கிடைக்கும், இல்லனா வாய்ப்பு ஏதாவது கிடைக்கும். ஏன், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் வருவாங்க. ரொம்ப நல்ல நல்ல வெளிநாட்டு படங்கள்லாம் போடுவாங்க. ஒரு வாரம் தானே, ஒரு நிமிஷம் போல ஓடிடும். எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அண்ணி. நான் போயிட்டு வந்துடுறேன் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. ஆமா கார்த்தி, நீயும் எத்தனை நாளைக்கு தான் எங்களோடவே இருக்க முடியும்? சரி, போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஓகே சித்தப்பா. சரி, கோவால இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க? உனக்கு என்ன வேணும்னு கேளு, சித்தப்பா வாங்கிட்டு வந்துறேன். எனக்கு கோவா பையில போட்டு வாங்கிட்டு வாங்க. அண்ணிய பத்திரமா பாத்துக்க என்ன? அண்ணி, நான் கிளம்புறேன். நான் வரேன். ஒரு நிமிஷம் கார்த்தி.
நல்லபடியா போயிட்டு வா. அண்ணினா அண்ணிதான். தேங்க்ஸ் அண்ணி. நான் கிளம்புறேன். சரி ருத்ரா, நான் வரேன். பாய் சித்தப்பா. பாய். ராஜராஜ சோழன் நான், என்னாலும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தேன மனித சொர்க்கவது பெண்ணாக ஆனது உன் மாச பூவி என்று உண்டானது. ராஜராஜ சோழன் நான், என்னாலும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தேவை வலது காலத்து வச்சு வா வா. சரோஜா, வீடு பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு பாவா. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் கனவுல கூட நினைச்சது இல்ல இப்படி ஒரு வீட்டுக்குள்ள வருவேன்னு. அதான் வந்துட்டல்ல. பாபா கூட நீ இருந்தா இந்த வீடு மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே ஒரு ரவுண்ட் சுத்தி இப்படி வந்து நிற்பேன். அதான் பாவா. ஓகே பாவா, நீங்க பெரிய ஆளுதான். அது இன்னைக்குதான் உனக்கு தெரிஞ்சது. எத்தனை வருஷமா இந்த வீட்டு ஆளுன்னு தவியா தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? இன்னைக்குதான் இந்த முத்தரசு ஆஸ்பத்திரியில இருக்கும் போது இந்த தென்னரசுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்குதான் இந்த வீடு வந்து சேரணும்னு இந்த தலையில எழுதிருக்கு போல இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நம்மள தவிர வேற யாரும் பெரிய ஆளு கிடையாது. நான் தான் இங்க பெரிய ஆளு. இந்த வீடு நம்ம வீடு. ஐயோ பாவா, பாவா விழுந்துட்டீங்களா? விரல கொண்டுட்டு இருந்தேன். இது நம்ம வாழ போற வீடு இல்லையா? சரோஜா, கொஞ்சம் மாமா கைப்பிடிச்சு தூக்கு. பாத்துமா, டேமேஜ் இருக்கு மாமா. போதும், கேட்டு கேட்டு. என்ன அன்பு தகச்சு, இந்த அண்ணனை பார்த்து முகத்தை சுலிக்கிற. அன்பா இருக்க வேண்டிய அண்ணன் கிட்ட முகத்தை சுலிக்கலாமா? என்னண்ணே இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து இப்படி கலாட்டா பண்ற? அதுவும் வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல இப்படி பண்ணலாமாண்ணே? நீங்க தான் எங்களை பாத்துக்கணும். அப்படி இருக்க வேண்டிய நீங்களே இப்படி பண்ணலாமா? யாரு அண்ணா? இத்தனை நாள் கண்டுகள்லாம் கவலைப்படல, இப்ப மட்டும் அண்ணன் முறை கொண்டாடுற. இந்த வீட்டுல உங்களுக்குதான் எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு உரிமை இருக்கு. எத்தனை நாள் இந்த வீட்டை ஆண்டு அனுப்பிச்சிருக்கேன்ல, ஒரு நாள் நான் உள்ள வந்தா ஏன் உள்ள வந்திருக்கேன்? கொஞ்சம் தான் அனுபவிச்சுட்டு போறேன்னு ஏன் உனக்கு பொறாமை இருக்கு? இனிமே இந்த வீட்டுக்கு நான் தான் எல்லாமே, புரிஞ்சுதா? முத்தரசு கடவுள்னு ஒருத்தர் இருக்காண்டா, இருக்கா? ஏன் சொல்ல தெரியுமா? என்ன ஜெயிலுக்கு அனுப்பல. என்ன ஆச்சு? இப்ப நான் திரும்பி வந்துட்டேன். ஆனா நீ எங்க இருக்கப்பா? காலங்காலமா என்கிட்ட எவ்வளவு மோசம் பண்ணி தின்றுக்க. அதான்டா இப்படி நீ ஆஸ்பத்திரியில கடந்து அனுப்பிக்கிற. நடக்காது என்னன்னு கூட உனக்கு நினைவு கூட இல்லையாப்பா. இப்ப நம்ம முன்னாடி வந்து நின்னா கூட யாருன்னே தெரியாது. அதே மாதிரி
இப்ப நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வர முடியாது. வரவே விட மாட்டேன். இனி நீ இந்த வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ளே நான் வச்சதுதான் சட்டம். இந்த மாதிரி எத்தனையோ தடவை சொல்லிட்டான், ஒன்னும் வேலைக்கு ஆகல. இவன் கெத்தெல்லாம் வெத்துதான். பாக்குறியா பாக்குறியா முத்தரசு? இங்க பாருங்க, சும்மா எங்க மாமா பத்தி எல்லாம் கட்டப்படி பேசக்கூடாது. அவர் ஒண்ணும் உங்களை மாதிரி கிடையாது, ரொம்ப நல்லவர். அவர் மனசுக்கு அவர் கண்டிப்பா குணமாகி பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வருவாரு. அது நடக்கதான் போகுது. ஏய், என்னடி? என்ன? விடுங்க, என் சித்தியை விடுங்க. ஏய், அடிக்காதீங்க. விடுங்கன்றல. என் சித்தியை விடுங்க. கழுத, உன் மாமனுக்கு ஒத்தாசி வாங்குறியா? உன் கதையை அப்படியே ஜெயிலுக்குள்ளே வச்சு முடிச்சிருக்கணும். தப்பிச்சு பொழைச்சு வந்துட்டு திமிர்ல பேசுறியா நீ? சரி, அப்ப உன்னை காப்பாத்த முத்தரசு இருந்தா, இப்ப அவன் இல்லையே. இல்லங்கிறது மட்டும் இல்ல, அவனுக்கு இப்ப இங்க என்ன நடந்தாலும் தெரியாது. புரிஞ்சுதா? ஐயா தயவு செஞ்சு அவங்களை விட்டுடுங்க. என் சித்தியை விட்டுருங்க. அப்ப ஒண்ணு பிடிச்சுக்குவ. ஐயா இல்லாத நேரம் எதுக்கே இப்படி எல்லாம் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா விட்டுருங்க. ஏய், எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இனிமே இந்த வீட்டுல நான் சொல்றத எல்லாரும் கேட்கணும். புரிஞ்சுதா? ஐயாக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். போகாத அண்ணனுக்கு கொஞ்சம் முத்தர ரூம் எங்க இருக்குன்னு காட்டுமா பார்க்கலாம். இத பாருங்க, இது வரைக்கும் பண்ணது கூட பரவாயில்ல, ஆனா என் மாமா ரூம்ல வேற யாரும் படுக்க கூடாது. நான் அதுக்கு விட மாட்டேன். ஏய், யாரோவா? நானா? முதல்ல நீ யாரு என்ன ரூம்குள்ள விட மாட்டேன்னு சொல்றதுக்கு? நீயே ஒரு வேலைக்காரி. நீ வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? அடி வாங்கி சாவாத.